பிரேக் டவுன் சீரிஸ்ல அடுத்து நான் பார்க்க போகிறது மூன் நைட் தான். எனக்கு தெரிஞ்சது ஃபேஸ் 4லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அதிகமாக பார்த்த படம்னா அது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் தான். அண்ட் அதிகமாக பார்த்த சீரிஸ்னா அது கண்டிப்பாக மூன் நைட் தான். ரெண்டுமே தரமாக இருக்கும். என்ன கேட்டு இந்த ஃபேஸ் 4லேயே எல்லா சீரிஸோட பெஸ்ட்டு மூன் நைட் தாங்க. நான் லிஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இதை தான் ஃபஸ்ட் பிளேஸில் வைப்பேன். அந்தளவுக்கு சூப்பரான சீரிஸ் எனக்கு இது ஒரு ஆரிஜின் சீரிஸ். ஆரிஜினே அவளை பெஸ்ட்டாக கொடுத்துருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதை பார்க்கும்போது பல இடத்துல உங்களுக்கு பேட்மேன் ஞாபகம் வரலாம். கிட்டத்தட்ட காமிக்கில் பேட்மேன் இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேரக்டர் தான் நம்ம மூன் நைட்டு. அதை பார்த்தீங்கன்னா சீரிஸ்க்காக லைட்டாக கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து வித்தியாசமாக மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீரிஸோட பிரேக் டவுன் நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்டிங் வித் எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கமாக எல்லாத்துலேயும் ஹீரோ கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த சீரிஸில் வில்லன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காட்டுறது நம்ம வில்லன் ஆர்த்தர் ஹேரோ தான். ஆர்த்தர் ஹேரோ ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருப்பாப்ல. அந்த சயின்டிஸ்ட் நம்ம மூன் நைட்டுக்கு ஒரு சின்ன மைனர் வில்லனாக தான் வந்திருப்பாரு. சீரிஸ்லாம் ஆர்ஜினை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்த்தரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல டேட்டூ இருக்கும். சைட்லேயுமே முதல படம் போட்ட அந்த ஒரு ஸ்டாஃப் இருக்கும். ஸோ இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆமித்ன்ற கடவுள் தான். ஆமித் ஆக்சுவலி ஒரு எஜிப்ஷியன் கடவுள். அந்த எஜிப்ஷியன் கடவுளை ஃபாலோ பண்ணுற ஒரு கல்ட்டுக்கு லீடராக தான் நம்ம ஆர்த்தர் ஹேரோவை காட்டியிருந்திருக்காங்க. ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும். யாராச்சும் ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்டிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமே. அதுக்காக தான் காட்டியிருக்காங்க. அண்ட் ஆர்த்தர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கண்ணாடி கிளாஸை உடச்சி அதை அந்த செருப்புக்குள்ளே போட்டு அது மேலே நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவன் தனக்கு தானே கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குங்க. நம்ம ஊரில் எப்படி இந்த தீ மிதிப்பாங்க அந்த மாதிரி கண்ணாடியை உடச்சி போட்டு அது மேலே நடக்கிற பழக்கம் உலகத்தில் பல நாட்டில் இருக்குது. அது ஒரு சின்ன ப்ராக்டிஸாகவே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆள் ஷூக்குள்ளேயே போட்டு நடக்கிறாப்புல நேரமாக நடக்கணும்னு வச்சிருக்காரு போட்டுருக்கு. கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டீவன் கிராண்ட்டை காட்டுறாங்க. ஸோ ஸ்டீவன் பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் லைஃப் தான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி மணல் போட்டுட்டு இருக்கான். டேரில் பார்த்தீங்கன்னா டேப் போட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி எதுவுமே நடக்கல போல. அண்ட் காலை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு தான் படுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா தூக்கத்தில் கயிறு கட்டி விளையாடுற நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி காலில் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி தூங்கிட்டு இருக்காப்புல. ஸ்டீவன் பார்த்தீங்கன்னா அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. பட் உண்மையிலே அவருக்கு இருக்கிறது டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் இல்லைனா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னியன் மாதிரி தான். அன்னியன் கூட நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டீவன் தான் பார்த்தீங்கன்னா அம்பி. ஸோ அம்பியாக வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ஸ்டீவன் கிராண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காப்புல. காமிக்கில் ஆக்சுவலி ஸ்டீவன் கிராண்ட் ஒரு பெரிய பணக்காரனாக காட்டியிருக்காங்க. மூன் நைட் தனக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டீவன் கிராண்ட் வச்சு தான் எடுத்துக்குவாப்புல. ஏன்னா மூன் நைட் மர்சனரியாக இருந்தால் சம்பாதிச்ச காசை வச்சு தான் அவர் பணக்காரனாகவே மாறி இருப்பார். பட் இந்த இடத்துல ஸ்டீவன் கிராண்ட்டை ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. ஜஸ்ட் அன் ஆர்டினரி பர்சனாக. பாசிபிளி பார்த்தீங்கன்னா இது நம்ம பேட்மேன் கூட இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஏன்னா பேட்மேன் பணக்காரரு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்மேன், ஒரு ஆல்டர் ஈகோ விஜிலன்ட்டி. ஸோ பேட்மேன் கூட வர அந்த கம்பேரிசனை தவிர்க்கிறதுக்காக பாசிபிளி ஸ்டீவன் கிராண்ட்டை ஜஸ்ட் ஒரு சாதாரண ஆளாக காட்டியிருக்கலாம். அங்கே தான் இந்த கோல்டு ஃபிஷ்ஷுமே காட்டுறாங்க. அதுக்கு ஒரு ஃபின் தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி நீமோ படத்தில் வர மாதிரி தான். இது ஆல்ரெடி இந்த எபிசோட்லேயே நீமோவை பற்றி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. நீமோக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அண்ட் ஸ்டீவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபோனில் அவங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இல்லாத ஒரு அம்மாக்கு இவர் டெய்லியுமே அந்த வாய்ஸ் மெயில் போட்டு பேர் அமுச்சுக்கிட்டே இருக்காரு. இது என்ன இதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. பாசிபிளி இது மார்க்கோட வேலையாக இருக்கலாம். மார்க் இத்தனை நாள் கண்ட்ரோல் இருக்கான்னு தெரியாமே ஸ்டீவன் இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அவருக்கு இப்போ தான் தெரியவே வந்துட்டு இருக்கு. அண்ட் அவர் தூங்கி வளைஞ்சிட்டே வேலைக்கும் போறாரு. அங்கே வேலைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ்மேனாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல ஒரு மியூசியத்தில். அங்கே பார்க்கும்போது சின்ன பொண்ணுக்கிட்ட அந்த பிரமிடை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரமிடுக்குள்ள தான் ஒன்றும் இல்லையா அந்த சின்ன பொண்ணு சொல்லும் போது, இல்லை அதுக்குள்ள ஆளுங்க இருக்காங்க. உள்ள அவங்கள வச்சு மமிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மூக்கு வழியாக பார்த்தீங்கன்னா கம்பு விட்டு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மமிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் கொடுக்குது. ஹார்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா உடம்புலே வச்சிருவாங்களாம். ஏன்னா அவங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் ரீட்ஸ்க்கு போகும்போது அவங்க ஹார்ட்டை எடை போட்டு தான், அவங்க மனசை எடை போட்டு தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதை முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களை யார் எடை போடலையே அப்படின்னு சொல்லும்போது நான் தான் இன்னும் சாகவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செத்து போகிற நிலைமையில் இல்லை, கிட்டத்தட்ட செத்துட்டாரு. செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூன் நைட் பார்த்தீங்கன்னா கான்ஷியோனை பார்த்து மூன் நைட்டாக மாற்றி விடுவாப்பில். ஸோ அதை தான் இங்கே ரெஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் அங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவரோட சேல்ஸ்மேன் வேலையை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. தெரிஞ்ச ஒரு மாதிரியே பேசுகிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு நம்ம நைட்டு டேட்டுக்கு போகிறோம்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. விளையாடாத ஒழுங்காக டேட்டுக்கு வா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீவனுக்கே தெரியல, தெரிஞ்சவங்க மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. பாசிபிளி இது மார்க்கோட வேலையாக இருக்கணும். என்னப்பா ரெமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் மார்க்கு, நான் கூட அவனை அன்னியன் நினச்சேன். அண்ட் அவர் டேரக்டாக அங்கேருந்து வெளியே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மேன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாப்ல. ஆக்சுவலி அந்த ஆளோட பேர் பார்த்தீங்கன்னா கிராலி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரெடிட்ஸில் கூட கிராலின்னு போட்டிருக்கோம். கிராலின்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கல் கேரக்டர் இருக்குங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம மூன் நைட்டுக்கு ஒரு இன்ஃபார்மெண்ட்டாக செயல்பட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஸ்ட்ரீட் லெவலில் இறங்கி வேலை பார்க்கறதுக்காக தான் ஜே கிளாக்லி கேரக்டர் இருக்கும். பட் அத்த டைம்னு தனக்கு தெரியாத விஷயங்களை வந்துட்டு தனக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரீட் லெவல் இன்ஃபார்மெண்ட்டாக தான் இந்த கிராலி அப்படின்ற கேரக்டரை காமிக்கில் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பாசிபிளி இது இந்த கேரக்டர், இதுதான் இந்த கேரக்டர். இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காமிக்கில் ஆக்சுவலி கிராலின்ற அந்த கேரக்டரை வச்சு தான் இதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க.
அண்ணா டேட்டுக்கு போகணுன்னா நான் தூக்கத்தில் நடக்கிறத நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எகைன் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கிற மணலை போட்டு டோரில் டேப் ஓட்டிட்டு வழக்கம் போல் காலை கட்டிக்கிட்டு தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ தூங்காமல் இருக்கிறதுக்காக புதுசு சால்வ் பண்ணுறாரு, புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் எஜிப்ஷியன் மித்தாலஜி சம்மந்தப்பட்ட அந்த புக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி தான் எனேடை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனேடன்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சில் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு காட்ஸோட கவுன்சில் மாதிரி அங்கே எஜிப்ஷியன் மித்தாலஜியில். அதுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் ஒசாரிஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 9 கடவுள்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல 7 பேர் தான் இருக்கிறதா ஒரு ஃபோட்டோவில் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதை பற்றி படிச்சுட்டே பார்த்தீங்கன்னா டக்குன்னு தூக்கிட்டே தான் நினைப்பாங்க. கட் பண்ணால் அவர் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த நாடு ஒரு பேர் ஸ்லோவேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நாட்டுக்கு போயிட்டாரு. அது கேஸ்டில் பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு டாக்டர் டூமோட லெட்வீரியா கேஸ்டில் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை மூன் நைட் லெட்வீரியாவுக்கு வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் கிடையாது. மூன் நைட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவேனியான்ற ஒரு நாட்டுக்கு தான் வந்திருக்காரு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காமிக்ல ஆக்சுவலி டாக்டர் டூமுக்கும் மூன் நைட்டுக்குமே சண்டை வந்திருக்குங்க. 2 பேரும் ஒரு கட்டத்தில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாசிபிளி இதை நம்ம டூம்ஸ்டேலையும் சீக்ரெட் வார்ஸ்லையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எழும்போதே ஸ்டீவன் கிராண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட வாய் தவடாலாம் இடம் மாறிட்டு இருக்கு. பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. அதை அப்படியே சரி பண்ணிக்கிட்டு அவர் வந்து பார்த்தா மேல இருந்து 4 பேர் சுடுறானுங்க. அங்கேருந்து டேரெக்டாக இப்போ ஒரு ஊருக்குள்ளே ஓடி வராரு. ஊருக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது சுற்றி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தர் ஹேரோட ஆளுங்க ஃபுல்லாக அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கான். அண்ட் ஆத்தர் ஹேரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஜட்ஜ், ஜூரி, எக்ஸிகியூஷன் இந்த 3 வேலையத்தையும் பார்த்தீங்கன்னா இவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்களா இல்லையான்னு முடிவு பண்ணுறதே வந்தான், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணுறது வந்தான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒருத்தர் நீங்கள் நல்லவரா கேட்டவரான்னு பார்க்கும்போது அந்த தராசு கிரீன் கலரில் மாறுது. ஸோ கிரீன் கலரில் மாறினா நல்லவங்க. அடுத்து ஒரு பாட்டிமா வருவாங்க. அது தாய் பாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்னை வந்து ஜட்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது டக்கு ரெட் கலரில் மாறிட்டோம். நான் எந்த தப்புமே பண்ணதில்லையேன்னு சொல்லும்போது இப்போ இல்லை நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளவியை போட்டு தள்ளிடுவான். கிளையை போட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு எல்லாம் ஸ்கெராப்பை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஹூடி போட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. ஹூடி போட்டால் மாறு வேஷமா? ஸோ என்னவோ அவங்க பற்றி அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு லாங்குவேஜ் சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே உட்கார சொல்லுவார். கிட்டத்தட்ட மாஸ்டர் படத்தில் வர மாதிரி. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ ஒரு கூலிப்பட மர்சனரி தானே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இல்லை நான் லண்டனில் வேலை செய்கிறேன், நான் ஒரு மியூசியத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஸ்டீவன் சொல்லுவாப்பில். உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது ஸ்கிராப்பை தூக்கி கொடுப்பாப்பில். பட் இவர் கொடுக்கணும்னு நினச்சாலும் மார்க் கொடுக்கறது கூட மாட்டாங்க. பாடியை கண்ட்ரோல் எடுத்து படாத பாடு படுத்துவார். கிட்ட வெனம் படத்தோட சீன் தான் எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. ஆத்தர் ஹேரோவுமே டென்ஷன் ஆவாப்பில். கத்திரி வெயிலே கத்த விடாதலே, மரியாதை வண்டியில ஏறிலே. அதுக்கப்புறம் அவர் போகும்போது அவன் கையில் இருந்த ஸ்கேராப்பை போடுங்க, அந்த ஃப்ளிக்கர் ஆகி அப்படியே பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகும்போது சுற்றி இருக்கிற எல்லாருமே செத்து கிடப்பாங்க. அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் இருப்பாங்க. அவர் கையிலையுமே பயங்கரமாக ரத்தம் இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த வயலன்ஸை இன்னும் ஒரு படி கொண்டு போனது கண்டிப்பாக அந்த மூன் நைட் சீரிஸ் தான் மார்வெல்ல. ஆனால் இந்த எம்சியூக்குள்ளே இருக்குன்ற ஹிண்டே அந்த இடத்துலையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் ஊரே சேர்ந்து பொழக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. டக்குன்னு அவர் ஒரு வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துல ரெடி ஆகிட்டு இருப்பாரு. அது ஒரு கப் கேக் ட்ரக். அந்த ட்ரக்குள்ள போனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் லைசன்ஸை விட்டு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு தான் போயிட்டு இருப்பாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நிறைய ஃபிளிக்கர் மூமெண்ட்ஸ் ஆகி அந்த இடத்துல ஏகப்பட்ட பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அங்கே வந்து யார் இருந்தாங்க நமக்கு தெரியல. வெளியே மார்க் வந்திருப்பாரா இல்லை நம்ம ஜே கிளாக்லி வந்திருப்பாரா? இது ஸ்டில் மிஸ்ட்ரியாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு. பாசிபிளி அங்கே வந்தது மார்க்காகவும் இருக்கலாம், ஜே கிளாக்லியாகவும் இருக்கலாம். ஏன்னா ஜே கிளாக்லி தான் ஒரு பெஸ்ட் டிரைவர். மார்க் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மர்சனரி தான். பாசிபிளி நம்ம ஜே கிளாக்லி வண்டி ஓட்டு மார்க் பார்த்தீங்கன்னா இந்த உங்களை சுட்டு கொண்டிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளிக்கர் ஆகி திறக்கும் போது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவன் செத்து கிடப்பான். அவர் கையில் இந்த கன்னு இவர் கையில் இருக்கும். செகண்ட் டைம் ஃபிளிப்பர் ஆகும்போது வண்டி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போயிட்டு இருக்கும். அடுத்த டைம் ஃபிளிக்கர் ஆகும்போது வண்டி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே சைட் அடிச்சு இந்த பக்கம் திருப்பாப்பில். ஸோ நிறைய டைம் ஃபிளிக்கர் ஆகி தான் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அந்த பர்சனாலிட்டிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் யார் சேஞ்ச் ஆனாங்கன்னு நமக்கு தெரியல. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ட்ரக் வண்டியிலேருந்து ஒரு மரக்கட்டை எடுத்துகிட்டு போகிற வண்டி ஒரு எட்ஜில் போய் சைடு அடிப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் அவர் ஸ்கில்ஃபுல்லாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. இதுக்கு ஜே கிளாக்லியோட அந்த ஒரு பர்சனாலிட்டியோட மசில் மெமரி ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் அந்த பக்கம் போய் சுத்திட்டு வந்து இந்த பக்கம் அவங்க ஆப்போசிட் கன்னை காட்டும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டை வந்து அவர் அடிச்சிடும். இவர் மேலேயே விழலான்னு வரும்போது டக்குன்னு அவர் அங்கேருந்து முழிச்சு பார்த்தா கனவா அப்படின்ற மாதிரி அவர் ரூமில் இருப்பார். அண்ட் அவர் முழிச்சு பார்த்து சிரிச்சுட்டு வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சாப்பிட்டு அந்த பக்கம் ஃபிஷ் டேங்க் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கோல்டு ஃபிஷ்க்கு 2 ஃபின்ஸ் இருக்குது. அவர் வளர்த்த கோல்டு ஃபிஷ்க்கு ஒரு ஃபின் தான் இருக்கும். இங்கே இதுக்கு 2 இருக்கிறத பார்த்துட்டு கடைக்காரர்கிட்ட கேட்பாங்க, எப்படி இதுக்கு 2 ஃபின் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க நீங்கள் தான் நேற்று வந்து மாற்றிட்டு போனீங்க அப்படின்னு கடைக்காரருக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நான் வந்தேனா, நான் வரவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதனே நீமா ஒரு ஃபின் இருக்கிறதுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க, இங்கே உங்களுக்கு தாங்க ஏதோ சரியில்லை அப்படின்னு கடைக்காரன் பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் டைமுமே தப்பாக இருக்கே, நான் டேட்டுக்கு போகணுமே அப்படின்னு அவர் அந்த இடத்துக்கு டேட்டுக்கு போய் கடையில் உட்காந்துருப்பாரு. ஹோட்டலில் சாப்பிடலாம்
அவளுக்கு ஃபோன் பண்ணும்போது அது முடிச்சு 2 நாள் ஆகுதுடா, நான் உன்னை என்னைக்கு கூப்பிட்டா நீ என்னைக்கு வந்திருக்க அப்படின்னு அவளுமே திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. இவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணது ஆக்சுவலி ஃப்ரைடே, ஆனால் இவங்க இப்போ இருக்கிறது சண்டேல. ஸோ கிட்டத்தட்ட 2 நாள் கிராஸ் ஆயிடுச்சு. ஸ்டீவன் செம்ம கன்ஃபியூஷன்ல இருந்துகிட்டு இருப்பாப்ல, என்னதான்டா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. தன்னோட ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அப்பதான் செக் பண்ணுவாரு. அந்த டைம்ல ஒரு டேபிளை நவுத்தும் போது அந்த இடத்துல டேபிள் நவுந்ததுக்கான தடம் இருக்கும். நவுத்திட்டு மேலே ஏறி பார்ப்பாரு, அங்கே ஒரு தனி செக்ஷன் மாதிரியே ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபோனும் ஒரு சாவி கொத்தம் இருக்கும். ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள நிறைய மிஸ்டு கார்டு இருக்கும். அதுல முக்காவாசி பார்த்தீங்கன்னா லேலா ஓஃபோலி அப்படின்னு சொல்லி கிரெடிட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா லெட்டரா ஸ்கார்லெட் ஸ்கரபா மாறுவாங்க இந்த சீரீஸில். காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மெஹமட் ஃபால் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குங்க. மெஹமட் ஃபால்ன்றது தான் இங்கே ஃபாலின் மாற்றி வச்சிருக்காங்க. பாசிபிளி அதோட ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கலாம். டுசாப் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். டுசாப்ன்றது ஜீன் பால் டுசாப், ஃப்ரெஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்வெல் இருக்கிற ஒரு ஃப்ரெஞ்சி. நம்ம மர்சனரியாக இருந்த நம்ம மார்க் ஸ்பெக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டராக கூப்பிட்டு போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான காரணமாக இந்த ஜீன் பால் டுசாம் தான் இருப்பாப்ல. மூன் நைட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண கேரக்டர் தான். பாசிபிளி அதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு ஃபோன் பண்ணி பேசும்போது உனக்கு என்ன ஆச்சு மார்க் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன மார்க்குன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. தனக்குள்ள ஒரு மார்க்குன்ற பர்சனாலிட்டி இருக்கிறதே நம்ம ஸ்டீவனுக்கு தெரியாது, அம்பிக்குள்ள அண்ணியாக இருக்கிற மாதிரி. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே கிளாக்லியுமே இருக்கான். அந்த இடத்துல ஜே கிளாக்லி மாதிரி தானே ஒரு பர்சனாலிட்டி வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஸோ பல டைம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வந்தது ஜே கிளாக்லியான்னு கூட தெரியாது. கிட்டத்தட்ட இது குட் பேட் அக்லி மாதிரி தான். ஸ்டீவன் கிராண்ட் குட்டு, மார்க் ஸ்பெக்டர் பேடு, ஜே கிளாக்லி ஒரு அக்லி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது கண்ணாடியில் அந்த ரெஃப்ளெக்ஷனில் நம்ம மார்க் ஸ்பெக்டர் தான் இருப்பாப்ல. ஸோ மார்க் ஸ்பெக்டர் வேணாம் இதை விட்டுரு அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போவார். லிஃப்ட்டுமே ஒழுங்காக வேலை செய்யாது. ஒரு கிளவியை பார்த்து பயந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒழிஞ்சிக்குவார். அண்ட் ஃபர்ஸ்ட் அவர் போகிறது பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோர் காட்டியிருக்கோம். 3 பர்சனாலிட்டி இருக்குன்றதை காட்டுறாங்களோ, இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அது கூட ஒரு ரெஃபர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு கான்ஷுன்ற வர மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தால் தான் தெரியும் அது ஒரு பழைய பாட்டி. ஸோ பாட்டி வெளியே போனதுக்கப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டை திரும்ப பார்ப்பாரு. உள்ள கான்ஷு பார்த்தீங்கன்னா பிசாசு மாதிரி மூஞ்சி காட்டி பயன்படுத்துவான். அண்ட் அதை பார்த்து பயந்து அவர் கத்தும் போது முழிச்சு பார்த்தா பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு இருப்பாப்ல. என்னடா நடக்குதுங்க, எங்கெங்கேயோ இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பாரு. வெளியே ரோட்டுக்குள்ளே நம்ம கான்ஷன் நின்றுட்டு இருப்பான். என்ன நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கான். அடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தா ஆர்த்தர் ஹேரோ குரூப் இங்கேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவானுங்க. இங்கே வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன்னா மார்க் தான் சொல்லிட்டானே, ஏன்னா ஸ்டீவன் தான் சொல்லிட்டானே நான் இந்த மாதிரி ஒரு இங்கே தான் வேலை செய்கிறேன் மியூசியமில் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த இடத்துல என்னையோட பற்றியும் அமித்தை பற்றியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று நான் ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையை வாங்கி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு அவதாரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா, ஐ மீன் அவங்க மூன் நைட் அந்த அவதாரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டீவன் கிராண்ட் பார்த்தீங்கன்னா அவதார் படமா அது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ அவதார் அனிமேவை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். ஐ மீன் அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அந்த அனிமேவை மென்ஷன் பண்ணுறாப்புல. அவரை பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ் பண்ணும்போது அவர் அந்த தராசு ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது. உனக்குலாம் நிறைய குழப்பம் இருக்குது, நிறைய கலவரம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். கேஆஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாப்புல. அங்கேருந்து வெளியே வந்துடுவார். ஸோ அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த டைம் ஓவர் டைம் பார்க்க வேலை பார்ப்பாரு. ஆத்தர் ஹீரோ எஜிப்சியன் நாய்மார் இருக்கிற உயிரினத்தை இவருக்கு எதிராக ஏவி விட்டுருப்பான். ஸோ ஏவி விட்டதுக்கப்புறம் துரத்திட்டு வரும்போது பாத்ரூம் போய் டக்குன்னு ஒழிஞ்சுக்குவார். பாத்ரூம்குள்ள தான் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் வழியாக நம்ம மார்க் ஸ்பெக்டர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் மிரரில் நம்ம மார்க் ஸ்பெக்டர் தெரிவார். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற ரெஃப்ளெக்ஷன் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் மார்க் ஸ்பெக்டர் மட்டும் தான் காட்டுவாங்க, பின்னாடி எந்த ரெஃப்ளெக்ஷனுமே இருக்காது. 2% இருக்கிற மாதிரி இப்போதைக்கு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃப்ளெக்ஷன் ஷாட்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க, அதுவும் 3 காட்டியிருப்பாங்க. 3 பர்சனாலிட்டி இருக்குன்றதை ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்க வந்த அந்த நாயவே திரும்ப உள்ள தூக்கி போட்டு மெதி மேய்ச்சி நச்சு 4 அடியில் சோடியை முடிச்சிடறாப்புல மூன் நைட்டு. உண்மையிலே இந்த சீன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு இந்த சீனு. அண்ட் மூன் நைட்டை காட்டுறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு முடிச்சிடுறாங்க. வேட்டையாட வந்தவனே வேட்டையாடிட்டான் மூன் நைட்டு. இதோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடுமே முடியும். உண்மையிலே இந்த சீரிஸ் தரமாக இருக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. நிறைய குழப்பம் போயிட்டு இருக்கோம், இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே நம்மளை ஹூக் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து என்ன தாண்டா நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போதே வந்துடும். அந்த அளவுக்கு சீரிஸோட போய் பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கவுண்ட் பண்ண பார்க்கலாம். எபிசோட் 2 பிரேக் பவுண்டில் திரும்ப மீட் பண்ணுவோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சிருங்க. அடுத்தடுத்து இது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 5 நான் டச் கூட பண்ணல. ஃபேஸ் 4 முடிச்சுட்டு ஃபேஸ் 5 தான் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதோட பிரேக் டவுனுமே சீக்கிரமாக கண்டிப்பாக முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.